அவர் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு நபரை விட்டுவிட்டார். அது வேறு யாரும் இல்லை, நீதியரசர் டி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த நூலை அவர் கட்டாயமாக சென்று வழங்க வேண்டும் என்று புரிதல் அனுப்பிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த திருப்பரங்குன்றம் என்கிற ஈரை பேனாக்கி பெருமாளாக்கியதில் மிக முக்கியமான பங்கு நீதித்துறைக்கு உண்டு. இந்த நூலை தயாரிப்பதற்காக எந்தெந்த நூல்களை எல்லாம் அவர் மேற்கோளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார், தகவல்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நூல் பட்டியல் என்பது வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழ் நூல்கள் 71, ஆங்கில நூல்கள் 56. இது ஒரே ஒரு புத்தகம் தான். ஆனால் தமிழ் நூல்கள் 71, 56 ஆங்கில நூல்கள். இவ்வளவு நூல்களையும் படித்துத்தான் இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு காலங்கள், எவ்வளவு நேரங்கள், எவ்வளவு கடுமையான ஒரு உழைப்பை எழுதியிருக்க வேண்டும் என்பதற்கு அந்த நூல் பட்டியல் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சனாதனத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் எல்லாம் இந்து விரோதிகள் என்கிற பட்டியலில் தான் வருவார்கள். ஆகவே ராஜா போன்றவர்களுடைய வரிசையில், இந்த ராஜா அல்ல, எச் ராஜா போன்றவர்களுடைய வரிசையில் வள்ளலாரும் ஆண்டி ஹிந்து தான். இப்ப வறுமை ஒழிப்பு, பிரதமர் சொல்லுகிறார் வறுமையை ஒழிப்போம் என்று. அப்படின்னா வறுமையில் இருக்கிறவங்க கூட ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது சாதி ஒழிப்பு என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நூலையே எழுதியிருக்கிறார். அப்படின்னா சாதியை கடைப்பிடிக்கிறவங்க பூரா ஒழிச்சுக்கிட்டு அவனை கொலை பண்ணுன்னு அர்த்தம். சாதிய பாகுபாட்டை, சாதிய ஒடுக்குமுறையை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்ற அர்த்தமா? அல்லது சாதியை பின்பற்றுகிறவனை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் சொன்னார் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் அப்பட்டமாக நேற்றைய தினம் ரொம்ப வலிந்து அந்த தீர்ப்பை தயவு செய்து எல்லோரும் படியுங்க. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஆங்கில இந்து பத்திரிகையை தவிர வேற எந்த பத்திரிகையிலையும் அந்த தீர்ப்பு சம்பந்தமான செய்தியே வரல. ஒருவேளை மற்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் நிருபர்களே இல்லையா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் வந்ததில் மிக மிக மோசமான ஒரு தீர்ப்பு. மிக சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் எழிலன் அவர்களே, நிறைவாக இங்கே உரையாற்ற உரை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர், நமது பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய ஆர். ராசா அவர்களே, எனக்கு பின்னாலே இங்கே உரையாற்ற இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் ஜவஹர்லால் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய அருள்மொழி அவர்களே, இங்கே ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற எனது ஆரியூர் தோழன் சூர்யா சேவியர் அவர்களே, நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பவித்ரா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கனுடைய மலிவான வணக்கம். வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிய விரும்புகிறேன். அதாவது இந்த நூலை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஆளுமைகளுக்கு நேரடியாக சென்று தோழர் சேவியர் அவர்கள் வழங்கி அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதை பலரும் இங்கே பார்த்திருப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய பலரும் பார்த்துத்தான் இங்கே வந்திருப்பீர்கள். அவர் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு நபரை விட்டுவிட்டார். அது வேறு யாரும் இல்லை, நீதியரசர் டி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த நூலை அவர் கட்டாயமாக சென்று வழங்க வேண்டும் என்று குடியரசு அனுப்பிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான பிரச்சனையை நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த திருப்பரங்குன்றம் என்கிற ஈரை பேனாக்கி பெருமாளாக்கியதில் மிக முக்கியமான பங்கு நீதித்துறைக்கு உண்டு. எடுத்த எடுப்பிலேயே அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்க வேண்டிய ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் இழுத்து சென்றிருப்பதற்கு அடிப்படையான காரணம் மதுரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் எடுத்த எடுப்பிலேயே அதை தள்ளுபடி செய்திருக்க வேண்டிய வழக்கு என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே பல வழக்குகளில், திருப்பரங்குன்றம் சம்பந்தமான பல வழக்குகளில்
2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கமாக ஏற்றுகிற இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும், புதிதாக ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டிய அவசியமில்லை என்று பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதே ஒரு பிரச்சனையை இப்போது புதியதாக ஒரு நபர் இன்னொரு இடத்திலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கை போடுகிற போது இந்த நீதிபதி ஏற்கனவே 2 நீதிபதிகள் இத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள், ஆகவே நான் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள முடியாது, வேண்டுமென்றால் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு செல்லுங்கள் அல்லது நான் பரிந்துரை செய்கிறேன் என்றுதான் இந்த வழக்கை முடித்திருக்க வேண்டுமே தவிர அவர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதே சட்டப்படி தவறான ஒன்று. இரண்டாவது, இந்த ஏற்கனவே இங்கே பேசிய வழக்கறிஞராக இருக்கட்டும், டாக்டர் எழுநராக இருக்கட்டும், அநேகமாக இந்த நூலில் உள்ள அனைத்து சாப்டர்களையும் அவங்க தொட்டுட்டாங்க. வேற எதுவும் பாக்கி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா சாப்டருமே 2 அறிஞர் பெருமக்களும் ஆழமாக இங்கே நீண்ட விரிவான முறையில் இங்கே பேசியிருக்கிறார்கள். அதனால் அந்த சாப்டர் வைஸாக போனால் இங்கே அடுத்த 2 ஆளுமைகள் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. அதற்குள்ள போய் பேசுறது என்பது அப்படி ஒவ்வொரு தலைப்பு வாரியாக பேசுவது என்பது சிரமம். ஆனால் அதே நேரத்தில் தோழர் சூர்யா சேவியர் அவர்கள் இந்த நூலை தயாரிப்பதற்கு மிக கடுமையான தன்னுடைய உழைப்பை நல்கியிருக்கிறார் என்பதை கட்டாயம் நான் இங்கே சொல்ல வேண்டும். ஒரு 71 இந்த நூலை தயாரிப்பதற்காக எந்தெந்த நூல்களை எல்லாம் அவர் மேற்கோளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், தகவல்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு 100 பட்டியல் என்பது வெளியிட்டிருக்கிறார். ஏறத்தாழ தமிழ் நூல்கள் 71, ஆங்கில நூல்கள் 56. இது ஒரே ஒரு புத்தகம் தான். ஆனால் தமிழ் நூல்கள் 71, 56 ஆங்கில நூல்கள். இவ்வளவு நூல்களையும் படித்துத்தான் இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு காலங்கள், எவ்வளவு நேரங்கள், எவ்வளவு கடுமையான ஒரு உழைப்பை நல்கியிருக்க வேண்டும் என்பதற்கு அந்த நூல் பட்டியல் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு தமிழகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையின் மீது ஒரு மிகச்சிறந்த கருத்தாயுதமாக அந்த எதிரிகளை எதிர்கொள்வதற்கு, பிற்போக்குவாதிகளை எதிர்கொள்வதற்கு, அவர்களுடைய பொய்ப் பிரச்சாரங்களை தவிடுபொடியாக்குவதற்கான மிகச்சிறந்த கருத்தாயுதமாக திருப்பரங்குன்றம் என்கிற இந்த வரலாற்று ஆய்வு நூல் மிகச்சிறந்த நூலாக வெளிவந்திருக்கிறது. இத்தகைய நூலை காலத்தை எழுதி வெளியிட்ட அருமை தோழர் சூர்யா சேவியர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மத வெறியர்கள் அவர்களை இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்றெல்லாம் கிடையாது. சனாதன கோட்பாடுகளுக்கு எதிராக இந்துக்களே பேசினாலும் அவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் பேசுவார்கள். வள்ளலார் மதம் எனும் பேய் பிழியாது இருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவர் சனாதன சக்திகளுக்கு எதிராக மத சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர் வள்ளலார் அவர்கள். வள்ளலாரை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வள்ளலாரை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே வள்ளலாராக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான மத நம்பிக்கையாளர்கள் சனாதனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழகத்திலே மத சீர்திருத்த கருத்துக்களை, சனாதன கருத்துக்களுக்கு எதிராக வலிமையாக முன்வைத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே சனாதனத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் எல்லாம் இந்து விரோதிகள் என்கிற பட்டியலில் தான் வருவார்கள். ஆகவே ராஜா போன்றவர்களுடைய வரிசையில், இந்த ராஜா அல்ல, எச் ராஜா போன்றவர்களுடைய வரிசையில் வள்ளலாரும் ஆண்டி ஹிந்து தான். இங்கே வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டதைப் போல நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சனாதன ஒழிப்பு என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஒரு மாநாட்டில் காமராஜர் அரங்கத்தில் பேசியதை ஒட்டி அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த கருத்தை வெளியிட்டதை ஒட்டி அமித் மாளவியா என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரு சமூக வலைதளத்திலே ஒரு பதிவை இடுகிறார். அது தொடர்பாக ஒரு இன மோதலை உருவாக்கக்கூடிய வகையிலான கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி திருச்சி நகர காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. அமித் மாளவியா மீது ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே இருந்த வழக்கு. அந்த வழக்கில் நேற்றைய தினம்
மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எத்தனையோ அபத்தமான தீர்ப்புகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நீதிபதிகள், நீதிமன்றங்கள் எத்தனையோ அபத்தமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். நேற்றும் ஒரு அபத்தமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தீர்ப்பு என்ன? சனாதன ஒழிப்பு என்று சொன்னால் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய மக்களை எல்லாம் ஒழிப்பது என்றுதான் அர்த்தம். அது ஒரு இனப்படுகொலை என்று அந்த நீதிபதி இந்த ஒழிப்பு என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு பல பக்கங்களுக்கு தன்னுடைய தீர்ப்பை நேற்றைய தினம் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இப்ப வறுமை ஒழிப்பு, பிரதமர் சொல்லுகிறார் வறுமையை ஒழிப்போம் என்று. அப்படின்னா வறுமையில் இருக்கிறவங்க பூரா ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது சாதி ஒழிப்பு என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நூலையே எழுதியிருக்கிறார். அப்படின்னா சாதியை கடைப்பிடிக்கிறவங்க பூரா ஒழிச்சு விட்டு அவனை கொலை பண்ணுன்னு அர்த்தம். சாதிய பாகுபாட்டை, சாதிய ஒடுக்குமுறையை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்ற அர்த்தமா? அல்லது சாதியை பின்பற்றுகிறவனை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் சொன்னார் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் அப்பட்டமாக நேற்றைய தினம் ரொம்ப வலிந்து அந்த தீர்ப்பை தயவு செய்து எல்லோரும் படியுங்கள். இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஆங்கில இந்து பத்திரிகையை தவிர வேறு எந்த பத்திரிகையிலையும் அந்த தீர்ப்பு சம்பந்தமான செய்தியே வரல. ஒருவேளை மற்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் நிருபர்களே இல்லையா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் வந்ததில் மிக மிக மோசமான ஒரு தீர்ப்பு. இந்த மாதிரியெல்லாம் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க ஆரம்பித்தால் யார் நீதிமன்றத்தை நம்பி செல்ல முடியும்? திருப்பரங்குன்றம் தீர்ப்பு எப்படியோ அதை போலவே தான் நேற்றைய தினம் சனாதன ஒழிப்பு என்று உதயநிதி பேசியது சம்பந்தமாகவும் அது தொடர்பாக அமித் மாலவையா வெளியிட்ட கருத்து, அது தொடர்பாக வந்திருக்கிற தீர்ப்பு. ஆகவே நீதித்துறை என்பது, நீதித்துறையில் ஒரு கடுமையான சனாதன சக்திகளுடைய, பிற்போக்குவாதிகளுடைய, வலதுசாரி பிற்போக்குவாதிகளுடைய ஊடுருவல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு நேற்றைய தீர்ப்பும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக வந்திருக்கிற தீர்ப்பும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அனைத்து துறைகளிலும், அது நீதித்துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் தங்களுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்ற ஆட்களை அல்லது தங்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய நபர்களை அனைத்து உயர் பொறுப்புகளிலும் அவர்கள் நிரப்பி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் பதவிகளிலே நியமித்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்படி ஏராளமான உதாரணங்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் களத்திலும் போராட, அவர்களை எதிர்த்து, வலதுசாரி சக்திகளை எதிர்த்து களத்திலேயும் போராட வேண்டியிருக்கிறது. கருத்தியல் ரீதியாகவும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. கருத்தியல் ரீதியாக போராடுவதற்கான மிகச்சிறந்த தகவல் களஞ்சியமாக இந்த திருப்பரங்குன்றம் என்கிற வரலாற்று நூல் என்பது அமைந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த நூலை அவசியம் இந்த சனாதன சக்திகளை அல்லது வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை, RSS இந்துத்துவா கும்பலை எதிர்த்து போராட விரும்புகிற அனைவருமே வாங்கி படிக்க வேண்டிய மிக முக்கியமான நூல் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பதற்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அவர்கள் பொய்யை உண்மையை போல் சித்தரித்து தீவிரமாக அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய தந்திரக்காரர்களாக அந்த RSS BJP இந்துத்துவா கும்பல் என்பது இருக்கிறது. ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆதாரபூர்வமாக மக்களை அணுக வேண்டும். இங்கே பிரமலை கலரை பற்றி சொன்னார்கள் அல்லவா? நான் இந்த பிரச்சனை வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் மீது நாங்கள் எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறோம், தோழர்களுக்கு தெரியும். நான் கூட கேட்டேன், அந்த பகுதியிலே மதுரை மாவட்டத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அவர்களாக இருக்கிறார்களே, அந்த மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டபோதே அவர்கள் சொன்னார்கள், பிரமலை கல்லர்கள் யாரும் அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்வதில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மைதானா என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். அதனால்தான் இன்றைக்கு இவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும், இந்த மதவெறியர்கள் எவ்வளவுதான் தலையீழாக நின்றாலும், மதுரையில் அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற, திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற ஒரு கலவரத்தை அவர்கள் முதல் போராட்டத்திலே சொன்னார்கள். தென்னிந்தியாவுடைய அயோத்தி திருப்பரங்குன்றம் என்று பகிரங்கமாக ராஜா அவர்கள் அந்த பழங்கானத்தம் ஆர்ப்பாட்டத்திலே அவர் முழங்கினார். ஆனால் அதற்கு பிறகும்
இவ்வளவு முயற்சிகள் எடுத்ததற்கு பிறகும், நீதித்துறையை அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியதற்கு பிறகும், திருப்பரங்குன்றத்திலோ மதுரையிலோ அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கலவரத்தை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. மத நல்லிணக்கத்தை அவர்களால் சீர்குலைக்க முடியவில்லை. மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டில், மத நல்லிணக்கம் என்கிற பழக்கத்தில் அந்த மக்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள், மதுரை மாவட்ட மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் என்பதற்கு கடந்த 6 மாத காலமாக அவர்கள் தலையிலாக நின்ற போதும் மக்கள் அவர்களுடைய இந்த நோக்கத்திற்கு கடுகளவும் செவிசாய்க்கவில்லை என்பதுதான் மதுரை மக்களை நாம் பாராட்ட வேண்டும். அதை போலவே இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசையும் நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், உயர்நீதிமன்றமே தீர்ப்பளித்து விட்டது, உயர்நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்த மாட்டீர்களா என்கிற முறையில் ஒரு குரல் வலுவாக, அதாவது அது மதச்சார்பான அல்லது இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் அல்ல, பொதுவான மக்களிடத்திலே கூட உயர்நீதிமன்றமே தீர்ப்பளித்ததை அரசாங்கம் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடாதா என்கிற முறையில், அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சாதாரண மக்களுடைய மனங்களில் இவர்கள் இந்த ஊசியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டாமா? நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் என்ன விளைவை ஏற்படுத்தும், தீர்ப்பை அமல்படுத்துவதனால் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரு அரசாங்கம் இருக்க முடியுமா? ஆகவே நீதிமன்றமே தீர்ப்பளித்திருந்தாலும் அது மக்களுடைய ஒற்றுமைக்கு, மத நல்லிணக்கத்திற்கு குத்தகத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமானால், நாங்கள் மத ஒற்றுமை, மக்கள் ஒற்றுமை, மத நல்லிணக்கம் என்பதில்தான் அரசு உறுதியாக இருக்குமே தவிர நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டும். ஒருவேளை வேறு விதமான நபர்கள் இங்கே இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பது எல்லோர் மனதிலுமே எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஆகவே உயர் நீதிமன்றம் சொன்னாலும், தனி நீதிபதி சொன்னாலும், 2 நீதிபதிகள் சொன்னாலும், எவர் சொன்னாலும் இது தவறான தீர்ப்பு, நாங்கள் அதற்கு மேல்கோர்ட்டுக்கு செல்வோமே தவிர நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக நாங்கள் நீதிபதிகளின் பின்னால் செல்ல மாட்டோம் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை இன்றைய தேதி வரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார். ஆகவே அரசுடைய இந்த அணுகுமுறை, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்லிணக்கம், இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த மத வெறியர்களை, அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த ஒற்றுமையும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நல்லிணக்கம், இந்த ஒற்றுமை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. இந்தியா முழுவதும் இத்தகைய ஒரு தன்மை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மதவெறி கும்பலை எதிர்த்து, பிஜேபி RSS கும்பலை எதிர்த்து அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இத்தகைய போராட்டத்திற்கு இது போன்ற நூல்கள் ஏராளமாக வர வேண்டும். இது திருப்பரங்குன்றத்தை பற்றி. இப்போது அவர்கள் திண்டுக்கல்லிலே ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள். இன்னும் என்னென்ன தமிழ்நாட்டிலே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புவார்கள் என்று தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இது மட்டும்தான். நமக்கு 1008 பிரச்சனை இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்துடைய தமிழ்நாட்டுக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்த்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் RSS இந்துத்துவா கும்பலுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை மத மோதலை உருவாக்குவது, மக்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான செயல்களை மேற்கொள்வது என்பதுதான் அவர்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை. ஆகவே அவர்கள் மேலும் மேலும் இத்தகைய வேலையில் ஈடுபடுகிற போது அவர்களுடைய எல்லா விதமான தந்திரங்களையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அறிவாயுதத்தின் மூலமாக நாம் அவர்களை எதிர்கொள்வதற்கான இது போன்ற நூல்கள் ஏராளமாக வர வேண்டும். திருப்பரங்குன்றம் வரலாற்று ஆய்வு நூல் தமிழகத்திலே அனைவராலும் படிக்கப்பட வேண்டிய, நம்முடைய எதிரிகளாலும் படிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல். அத்தகைய நூலை கொண்டு எழுதியிருக்கிற சேவியருக்கும் அதை சிறப்பான முறையில் வெளியிட்டிருக்கிற அதில் ஏராளமான எழுத்து பிழைகள் இருக்கிறது. அதனால் அடுத்த பதிப்பு வருகிற போது அதில் பல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட 20-25க்கும் மேற்பட்ட எழுத்து பிழைகள் என்பது இருக்கிறது. பதிப்பகத்தாருக்கு தான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை படித்து எழுத்து பிழைகள் இல்லாமல் மீண்டும் இந்த நூல் மீண்டும் மீண்டும் பல பதிப்புகளை காண வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக சென்ற, அனைவராலும் வரவேற்கப்பட்ட ஒரு நூலாக இந்த நூல் விளங்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.